மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு சின்ன உடைப்பு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அமைச்சர் மூர்த்தி சாதி வன்மத்துடன் நடந்து கொள்வதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவரது உருவபொம்மையை எரிக்க முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நரேஷ். நரேஷ், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம். விரிவாக்கத்திற்காக நிலம் கையெடுக்கப்படும் விவகாரத்தில் தங்களது உரிய மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு வழங்க கோரி நீண்ட நாட்களாக போராடி வரும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் தற்போது தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் டி. மூர்த்திக்கு எதிராக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நேற்று மதுரையில் நடைபெற்ற மக்கள் கருத்து குறிப்பு கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு சின்ன உடைப்பு கிராமத்தில் உள்ள வீடுகளை காலி செய்ய அதிகாரிகள் முற்பட்ட போது கடந்த சில வாரங்களாக அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தங்களுக்கு மாற்று இடம் மற்றும் கூடுதல் இழப்பீடு வழங்காமல் வெளியேற மாட்டோம் என உறுதியாக கூறி வரும் நிலையில் நேற்றைய கூட்டத்தில் எம்பி கனிமொழியிடம் முறையீடாக சென்றனர். அப்போது அங்கிருந்த அமைச்சர் மூர்த்தி இந்த கிராமத்தையே நான் தான் காப்பாற்றினேன் என்று கூறியதாகவும் தங்களை மிகவும் ஒருவாமையில் பேசி சாதி ரீதியாக வன்மத்தை வெளிப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் அமைச்சரை கண்டித்து இன்று சின்ன உடைப்பு கிராம மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டனர். அமைச்சரின் செயல்பாடுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அமைச்சர் மூர்த்தியின் உருவ பொம்மையை எரிக்க முயற்சித்தனர். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்படுத்தது. தற்போது அந்த பகுதியில் பதற்றமான நிலவுதல் கூடுதல் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சருக்கு எதிரான இந்த திடீர் போராட்டம் உருவபொம்மை எரிப்பு சம்பவமும் மதுரையில் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி தங்களை சாதி வன்மத்துடன் பேசி நடத்தியதாக சின்ன உடைப்பு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவரது உருவபொம்மையை எரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த நிலையில் போலீசார் அதனை தடுத்தனர். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் நரேஷிடம் கேட்கலாம். நரேஷ், வணக்கம். மீண்டும் ஒரு முறை முழு விவரங்கள். மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக நிலம் கையெடுக்கப்படும் விவகாரத்தில் தங்களுக்கு உரிய மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு வழங்க கோரி நீண்ட நாட்களாக போராடி வரும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் தற்போது தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்திக்கு எதிராக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நேற்று மதுரையில் நடைபெற்ற மக்கள் கருத்து குறிப்பு கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி அவர்களிடம் மனு அளிக்க சென்ற போது அமைச்சர் மூர்த்தி தங்களை ஒருவாமையில் பேசி அவமதித்ததாகவும் சாதி வன்மத்துடன் நடந்து கொண்டதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் உள்ள வீடுகளை காலி செய்ய அதிகாரிகள் முற்பட்ட போது கடந்த சில வாரங்களாகவே அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தங்களை மாற்று இடம் மற்றும் கூடுதல் இழப்பீடு வழங்காமல் வெளியேற மாட்டோம் என உறுதியாக கூறி வரும் நிலையில் நேற்றைய கூட்டத்தில் எம்பி கனிமொழியிடம் முறையிட சென்றனர். அப்போது அங்கிருந்த அமைச்சர் மூர்த்தி இந்த கிராமத்தை நான் தான் காப்பாற்றினேன் என்று கூறியதாகவும் தங்களை மிகவும் ஒருவாமையில் பேசி சாதி ரீதியாக வன்மத்தை வெளிப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் அமைச்சரை கண்டித்து இன்று சின்ன உடைப்பு கிராமத்தில் திரண்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அமைச்சரின் செயல்பாடுகளை முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அமைச்சர் மூர்த்தியின் உருவ பொம்மையை எரிக்க முயற்சித்தனர். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது அந்த பகுதியில் பதற்றம் நிலவுவதால் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சருக்கு எதிராக இந்த திடீர் போராட்டமும் உருவபொம்மை எரிப்பு சம்பவமும் மதுரையில் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களை மனம் நோகும்படி அமைச்சர் மூர்த்தி நடந்து கொண்டதாகவும் அவரை கண்டிக்கும் விதத்திலும் அங்கு மக்கள் முழக்கங்களையும் போராட்டத்தையும் முன்னெடுத்து அந்த காட்சிகளை பார்த்தோம். உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி நரேஸ்வரன்.